முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா சிறப்பாக தமிழகமெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல்வருக்கெல்லாம் முதல்வராய் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கோவை மாநகராட்சியில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்பாக என்ன சொல்லாமல் இது சிறப்பாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக ஓரிரு நாளுக்கு முன் தமிழகத்திலே 1000 முதல்வர் மருந்து கடைகளை திறந்து வைத்திருக்கிறார். மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கான இலவச போக்குவரத்து, மண் சாலையே இல்லாமல் தமிழகமெங்கும் தார் சாலையாக மாற்ற திட்டமிட்டு அது நிதி வழங்கியிருக்கிறார். மேம்படுத்த பழைய பள்ளிகளை புதுப்பித்து கொண்டு எல்லாரும் ஒரே மாதிரி கல்வி கற்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே புதிய கட்டிடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாக பல வருஷமாக பட்டா இல்லாத மனைகளுக்கு அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா வழங்கியிருக்கிறார். சமீபத்தில் வழங்கியிருக்கிறார். 65,000 குடும்பங்களுக்கு மேல் வழங்கியிருக்கிறார். இப்படி எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நம் தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். அன்று மார்ச் 1 22வது பிறந்தநாள் வருது. இந்த சூழலில் 200 இலக்கு வச்சுருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் 2026. இந்த இலக்கு நிச்சயமாகுமா? அதாவது 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று தளபதியார் அறிவித்திருக்கிறார். அதற்கு ஈடாக அனைத்து துறை அமைச்சர்களும் பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு களப்பணிகளையும் மக்களை சென்றிடும் வழியை சிறப்பாக தமிழகமெங்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது பொறுப்பு அமைச்சர், முப்பெரும் துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி தேர்தல் நாயகன் என்றே சொல்லலாம். தேர்தல் வியூகம் அமைத்து சிறப்பாக பொம்பரம் போல சுற்றி கொண்டு இருக்கிறார். அவர் மாதிரி யாருனாலையும் சுற்ற முடியாது. எந்த இடத்துக்கு எப்போ இருப்பார்னு யாருனாலையும் கணிக்கும். அந்த அளவுக்கு வேலைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். 200 அல்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்பது உறுதி. அதை வெற்றியாக்கி தலைவரின் பிறந்த நாளுக்கு காணிக்கை வைக்கும் என்று அனைவரும் சார்பாகவும் கோவை வடக்கு மன்றத்தின் சார்பாகவும் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு கழகத்தின் துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சருமான சின்னவர் அவர்களும் சக்கரம் போல தமிழகம் எங்குமே களப்பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு அமைச்சர்கள், எல்லா துறை சார்ந்த அமைச்சர்களும் அவர்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 1 2 அல்ல, பல்வேறு பணிகளை. இப்போ கோவை மாவட்டத்திற்கு எந்த துறை அமைச்சர் வந்தாலும் அவர்களுடைய சொந்த தொகுதி போல சிறப்பாக களப்பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை, சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்களிலிருந்து மேல்தட்டு மக்களை சென்று எல்லா பணிகளையும் சீராக சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வீகம் நீங்கள் கேட்ட 200 தொகுதிகளில் நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றுவோம், நிச்சயமாக கைப்பற்றுவோம் என்பது எங்களுடைய கருத்து. அதுக்கு எடுத்துக்காட்டாக கொங்கு மண்டல தளபதியார், தமிழகத்தின் முப்பெரும் துறையின் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழிகாட்டுதலும் அவருடைய ஆர்மி பணியாளர்களும் சிறப்பாக களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் கரூரையும் உடல்நிலையை சரியில்லாத காரணம் இருந்தாலும் கரூர் மாவட்டத்தையும் கோவை மாவட்ட பொறுப்பாளராகவும் இருந்து எங்களை எல்லாம் சிறப்பாக செயல்பட வைத்து கொண்டிருக்கிறார். அவர்களின் வழிகாட்டியின்படி நாங்களும் அவர்கள் இட்ட பணியை சிறப்பாக அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம். மாநகராட்சியை முதல் கொண்டு மேயர் அவர்களும் துணை மேயர்களும் அனைத்து நமது கழக உடன்பிறப்புகள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக அவரது வார்டு வேலைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 72வது பிறந்தநாள்
தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக செயலாற்றுவோம். மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் நமது தமிழக முதல்வரும் கழகத் தலைவரும் திராவிட நாயகனாகிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க கலைஞர், வாழ்த்த வயதில்லை, அவர் பாதங்களை தொட்டு வணங்குகிறோம். தலைவர் அறிவித்த 200 தொகுதிக்கு மேல் கைப்பற்றுவோம் என்று கூறி வாழ்த்துக்கு காணிக்கையாக்கும் வெற்றியை அவருக்கு வெற்றியை காணிக்கையாக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.